முன்னாடி அவமானப்படுத்துறியாடா சிங்கார வேலா? அதை விட கேவலம் நாகமானு சொல்ல நாக்கு வரல, முருகான கத்த வச்சிட்டானே. நீ எந்த கோயில தைரியமா சவால் விட்டியோ அதே கோயில்ல முருகன் உன்னோட பெரியவன் சொல்ல வச்சிட்டாங்களே. இனிமே ஊர்ல உன்னை மதிப்பாங்களா? எல்லாம் அந்த முருகனோட வேலை. பதிலுக்கு அவன் பக்தர்களை என்ன செய்யற பார். என் முதல் குறி அந்த கையில்லாத கபோதி கார்த்திகேயன் தான். சூட்டோட செய்ய. தாகினி டாகினி பட்சி ரூபினி வல்லூர் யட்சினி வா வா பறந்து வா வா. மோகினி ரோகிணி நாசகாரிணி சர்வநாசினி வா வா பறந்து வா வா. பட்சி ரூபினி காட்டுல மேட்டுல கந்தம் பேரை சொல்லிக்கிட்டு கையில்லாத கபோதி ஒருத்த வருவான். உன் இடத்துக்கு வர்றப்ப அவனை கொத்தி கிழிச்சி மிதிச்சு உன் கொடும் சிறகால அவனை சிதைச்சு காட்டு. போ போ போ. என்ன பாடுபடுத்த போகுது பார். இதுக்கு அவன் ஒரு புழு மாதிரி. வாலவேத விகாரவா வாரகாமனை நாடிவா வாடி நாடிடு மோசுவா வாசுமோகன வேலவா. பாலவேதம் வரா? அவன் எதுக்கு இங்க வரான்? அவன் வர்றது எப்படி நமக்கு தெரியாம போச்சு? எதுக்கு வரான்? எதுக்கு வரான்? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி, மறைஞ்சிருந்து பாப்போம். ஓம் வாலவேத விகாரவா ஓம் வாரகாமனை நாடிவா ஓம் வாடி நாடிடு மோசுவா ஓம் வாசுமோகன வேலவா. ஓம் ஆட்கொண்டேசா போற்றி. ஓம் அருட்பெரும் கடலே போற்றி. நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். ஓம் ஆட்கொண்டேசா போற்றி. 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 ஓம் ஓம் ஆட்கொண்டேசா போற்றி. ஏண்டா ஏன் கால பிடிக்கிற? நீ முருக பக்தன்டா. நான் ஏற்கனவே யமனை கால்ல போட்டு மீச்சுக்கிட்டு இருக்கேன். வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், இன்னொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருத்தன் உள்ளே முட்டாத பூஜை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே. ஓம் ஆட்கொண்டேசா போற்றி. அதெல்லாம் சரி, எதுக்கு என்ன தேடி வந்திருக்க நீ? நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி, உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. திருச்சிற்றம்பலமே ஆட்கொண்டேசா போற்றி. ஐயோ, என் கூட ஏண்டா சேரணும்ன்ற? காட்டுல கிடக்கிற குள்ள கிழவன்டா நானு. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. ஓ, இத்தனை மூல ரகசியத்தையும் அந்த கிழவி அபிராமி சொல்லி அனுப்பினாளா? வானத்தை முட்டும் தவக்கடலே, என் வார்த்தைக்கும் பாசம் கவர்ந்த பக்திக்கும் கட்டுப்பட்டு நீதான் ஆசி கூறி உதவணும். நான் எதுக்குடா உனக்கு உதவணும்? அன்னைக்கு என்ன மதிக்காம நீ போனல, அப்படியே போய் அந்த முண்டத்தை நீயே தேடி கண்டுபிடிச்சுக்க. தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். சுப்பிரமணிய காயத்ரி சொல்லி ஏண்டா என்ன கட்டின? உனக்கு என்னடா வேணும்? சத்தியம் வேணும். நான் எப்ப நினைச்சாலும் என் கூட நீங்க இருப்பீங்கன்னு உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. அது ஏண்டா என் மேல சத்தியம் பண்ண சொல்ற? நீங்களே சத்தியம். அதனால தான் சத்தியத்துக்கிட்டே சத்தியம் கேட்கிறேன். எல்லாம் உன் நேரம். சரி, உன்னை ஆட்கொண்டேன், இது சத்தியம். கார்த்திகேயா, நீ விடா கண்டன்டா.
பற்றி பிடிச்சிட்டியே. இந்த அட்டமா சித்திய மந்திர சித்தி காரிய சித்தியால மடக்கிட்ட. ஆனா ஒண்ணு, என்ன? நான் அடிக்கடி வம்பு பண்ணுவேன், கேள்வி கேட்பேன், புதிர் போடுவேன். அதுக்கெல்லாம் நீ ஈடு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நான் தயார் ஆட்கொண்டேசா. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் என் வழிகாட்டி. கையில்லாதவன் தலையில்லாதவனை தேடுற. குந்துமணிய ஒளிச்சு ஒப்போம், கண்டுபிடிச்சா கைய தட்டுவோன்னு என்ன பாக்குற? குழந்தைங்க பாடுற பாட்டு. இனிமே இந்த பாட்டை பாடிக்கிட்டு கைய தட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர போறேன். யாரை எந்த வயசுல தன்னோட சேர்த்துக்கணும்னு சர்வேஸ்வரம் குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். திருஞான சம்பந்தரை குழந்தைய 6 வயசுல சேர்த்துக்கிட்டான். அப்பற கிழவனான அப்புறம் சேர்த்துக்கிட்டான். இப்போ ஒன்ன வாலிபத்துல சேர்த்திருக்கான். அறிவால உணர்ந்த, அதனால தான் அனுபவம் உங்களை யாருன்னு எனக்கு உணர்த்தியிருக்கு. ஒரு கை போனதுனாலதான் ஒரு கை பாத்துடலாங்கிற வீம்பும் வைராக்கியமும் உனக்கு வந்திருக்கு. பாத்துருவோமா? எழுந்துரு. எடுத்துக்க வா. வால வேத விகாரவா, வால வேத விகாரவா, வார காமனை நாடிவா, வார காமனை நாடிவா, வாடி நாடிடுமோ சுவா, வாடி நாடிடுமோ சுவா, வாசுமோகன வேலவா, வாசுமோகன வேலவா. உமாமா, 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 உமாமா இருக்காங்களா? உமாவா? இல்லையே. நீ யாருப்பா? நான் வேலன். நல்ல பேரு. உமா இல்லையே, மளிகை கடைக்கு போயிருக்கா. ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா ஏன்டா என்ன பத்தின உண்மையை சொன்னேன்னு திட்டுவா. உங்களுக்கு தெரிஞ்சா தப்பில்ல, ஆனா நான் சொல்லி தெரிஞ்சா என்ன திட்டுவா. உங்களுக்கு உமாவை பத்தி எதுவுமே தெரியாதா? உங்களுக்கு தெரிய நியாயம் இல்ல. நீ போடுற பீடிகையை பார்த்தா ஏதோ கலவரமா இருக்கேப்பா. ஐயோ, உங்களுக்கு உடம்பே சரியில்லை. உங்ககிட்ட போய் உமா அம்மா குழப்பத்தை சொல்லிட்டேனே. நான் ஏதாவது சொல்லியிருந்தா மனசுக்குள்ளேந்து அழிச்சிடுங்க. வேலா, நீ ஏதோ உமாவை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற. சொல்லுப்பா. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டமா? நான் கும்பிடுற முருகன் மேல பாரத்தை போட்டு என்னால முடிஞ்ச உதவியை நான் அவளுக்கு செய்யறேன். நீங்களும் அவ மேலதான் பாரத்தை போடுறீங்களா? பரவாயில்ல, நான் வந்த விஷயத்த சொல்றேன். ஆனா நான் சொன்னதை உமா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. முருகன் மேல சத்தியமா? நீ வந்ததே கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்னு எனக்கு சொல்லுப்பா. முருகன் மேல சத்தியமா? அப்ப நான் சொல்றது சத்தியமா இல்லாம பொய்யா இருந்தா? நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ல போற? உமாவுக்காக சொல்றேன். அதான் சொல்லுன்னு சொல்றேன். உமாவோட குடிகார மாமா அவள ஒரு மொரடனுக்கு கட்டி கொடுக்க தேடுறாரு. ஆ, இவ அவர் கண்ணுல படாம தப்பிக்க உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இங்கே தங்கிட்டாளா? அவ மாமா கோயில்ல அவள தேடிட்டு இருக்காரு. அவர் தான் உமா இருக்காளான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? ஆமா, அவ மாட்டேனா தூக்கிக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்ட வைக்க போறாங்களாம். அது அம்மான்னு அழறதுக்கு அதுக்கு தாயும் இல்ல, அழுகைக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. அவ வந்தானா இங்கே இருக்க சொல்லுங்க. நான் போய் அவ மாமா கிட்ட இல்லன்னு சொல்லிடுறேன். வரேன். கொஞ்சம் இரு வேலா. என்ன சொல்லுங்க. நீ வந்து சொன்னது அந்த மயிலாடும் சோலை முருகனே வந்து சொன்னது மாதிரி இருக்கு. என் கூட வாப்பா. முருகா, நானே உமாவ மருமகளா அடைய மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏதோ பாழும் கிணத்துல அவளை தள்ளாம நீயே என் வீட்டுக்கு அவளை மருமகளா அனுப்பி வைக்கணும் முருகா. வேலா, நான் பூ கட்டி போடுறேன், நல்ல சகுனமா எடுத்து தரியா? முருகா, ஒரு பூ எடுத்து கொடு வேலா. வேலா, என் மனசுல உள்ளதோ நீ எடுத்து கொடுக்கிற சகுனமும் சரியா இருக்கு. அப்ப நான் வரேங்க. நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு புது துணி எடுத்து தருவீங்களா? முருகன் நினைச்சு உனக்கு அபிஷேகமே செய்வேன். அது தெரியும். வேலை நான் நினைச்சு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. வரட்டுங்களா? முருகா, அம்மா நிறுத்துமா, நாக்கு புண்ணாயிட போகுது. புண்ணா போட்டும். ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தேய்க்கிற தேயில நாக்கே தனியா வந்துட போகுது. இனிமே இந்த நாக்கே வேண்டாம். நாகம்மா கிட்ட சொல்லி அவங்க மந்திர சக்தியால வேற நாக்கு வாங்கி ஒட்ட வச்சுக்கிறேன். ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியல. நாகம்மான்னு சொன்ன வாயால அவங்க எதிரி பெயரை சொல்லிட்டனே. அந்த மகா மந்திரவாதிக்கு ஞான திருஷ்டியில எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சொல்லக்கூடாத பேரை சொல்லிட்டேன், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன். ஏண்டே போனேன்னு கோவப்பட்டுட்டா கௌசல்யா கல்யாணம் நின்னு போயிடுமே. அத்தை, உங்களுக்கு பொன்னையில தான் மூளை. இப்ப கவலைப்படுறதுக்கு அப்பயே யோசிக்கலாம்ல. அந்த உமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு 4 அடி அடிச்சுக்கலாம்ல. ஆறுதல் சொல்லாம அவங்கள குத்தம் சொல்றீங்களே. அம்மா, என்னடி என் கல்யாணம் நின்னு போயிடுமாமா? நாகம்மா கோவத்துக்கு நாம ஆளாயிடுவோமாமா? ஐயையோ, இவ வேற படுத்துறாளே. கொஞ்ச நேரம் யாரும் பேசாம இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நம்ம உடனே நாகம்மாவை பார்த்து நடந்தது சொல்லி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அவங்க கண்டிப்பா மன்னிப்பாங்க. மாப்பிள்ள மன்னிச்சிருவாங்களா? கண்டிப்பா மன்னிப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க நாக்க தேய்க்க நிறுத்திக்கிங்க. பார்க்க சகிக்கல. மனுஷன் செத்தா அவனை எரிச்ச அந்த சாம்பலையும் ஆத்துல கரைக்கிறாங்க. மனிதன் பஞ்சபூதங்களோட சேர்க்க ஆறு போன்ற ஆன்மா அருட்பெரும் கடலான ஆண்டவனோட கலக்குது. நிலம் தாங்கிய மனிதனை நெருப்பால எரிச்சு நீரில கரைச்சு காத்துல கலந்து அவன் விண்ணுலகம் போகத்தான் சாம்பல ஆத்துல கரைக்கிறாங்க. அது சரி, விபூதிய துண்ணூறுங்கிறாங்களே, திருநீருங்கிற சொல் தானே கொச்சையா மருவி துண்ணூறுன்னு ஆனது. ஏன் இப்படியும் இருக்கலாம்ல? எப்படி? இந்த உடம்பு கடைசியில எரிஞ்சு சாம்பலாக்கி தன்னூறு இப்படி மாறக்கூடியதுங்கிற உண்மையை உணர்த்த தத்துவார்த்தமா விபூதிய தன்னூறுன்னு சொன்னது மருவி துண்ணூறுன்னு ஆயிருக்கலாம் இல்லையா?
சிவோகம் 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 ஆட்கொண்டேசா, ஆட்கொண்டேசா. நமச்சிவாயா. அடி ஏதாவது பலமா பட்டுச்சா உனக்கு? ஆ? அந்த நாகம்மா மோசமான எச்சினியை ஏவி விட்டுருக்கா. நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடினதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சாவகாசமா இப்ப வருகிறே. அந்த எச்சினி பறவை என்ன பாடுபடுத்திருச்சு தெரியுமா? எங்க மனித முயற்சி முடியுதோ அங்கதான் தெய்வ பலம் ஆரம்பிக்கும். தொட்டதுக்கெல்லாம் தெய்வம் கூடவே வந்தா அப்புறம் தெய்வத்து மேல பக்தி வராது, அலட்சியம் தான் வரும். பேசாம வாய மூடிக்கிட்டு வா. டேய், கழுகுக்கு எப்பவும் மாமிசம் தான் பிடிக்கும். அதுவும் நான் இப்ப அனுப்பிச்சிருக்கிறேனே பச்சி, அது அந்த கார்த்திகையனை பிச்சு தின்னாம வராது. என்ன அந்த பையனை தின்னுட்டு வந்தியா இல்ல கொன்னுட்டு வந்தியா? நாகம்மா, உன் ஏவலுக்கு கட்டுப்பட்டு கிடந்த போது அந்த கார்த்திகேயனை அழிக்க அரும் பாடுபட்டேன். ஆனால் சிவஸ்வரூபமான ஆட்கொண்டேசன் தன் தவ வலிமையால் எனக்கு சிவோக கட்டு போட்டார். தீயதில் கிடைத்ததொரு நன்மை, நான் சாப விமோச்சனம் அடைந்து விட்டேன். இனி நான் உன் ஏவலுக்கு கட்டுப்பட மாட்டேன். பாத்தியா நாமா ஆர்கொண்டேஸ்வரர் குறுக்கு பூந்து எதிர் வேலை செய்யறதா? கெட்டவங்கள நல்லவங்களா மாத்துறாரு. நல்ல வேலை நாம 2 பேரும் இன்னும் ஒரு கண்ணுல மாட்டல, அதான் இன்னும் கெட்டவங்கள தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆட்கொண்டேசா, உமக்கேன் இந்த வேலை. நீரோ சிவஸ்வரூபம், உமக்கு தேவகணம் பூதகணம் எல்லாம் உண்டு. உமது வேலையை பார்த்து கொண்டு சிவனே என்று இல்லாமல் ஏன் எனது சக்தியோடு மோதுகிறீர்? குள்ளச்சாமி, நீர் என்ன முருகனுக்கு பக்க பலமா? இரும் இரும், விஷத்தை விஷத்தால், விஷயத்தை விஷயத்தால், விஷமத்தை விஷமத்தால் முறியடிக்கணும். உம்மை முறியடிக்கணும். இல்லை இல்லை, உமக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மகேஷ், என்னம்மா? ஆமா அப்பா எங்க? இங்கதான் ஏதாவது ஒட்டிட்டு பாரு. அப்பா, அப்பா. என்னடா மகேஷா, என்ன என்னத்து கூப்பிட்ட? நான் தான் கூப்பிட்டேன். நான் இந்த துணி துவைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் அசந்து மறந்துட்டா உமாவே எல்லா துணியும் துவைச்சிடுவா. அதான். என்ன விஷயம்? நான் இங்க வந்த இடத்துல உடம்பு முடியாம படுத்தப்போ, ஐயோ இப்படி வந்த இடத்துல படுத்துட்டோமேன்னு நினைச்சேன். இனிமே ஊருக்கு போய் அங்க படுத்தா பாசத்தோட கவனிக்க நாதி இல்லாம போயிடுவோமேன்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட கலந்து பேசலாமேன்னு கூப்பிட்டேன். என்னத்துக்கு இப்படி பேசுற? உங்க பையன் உங்ககிட்ட பிரியமா தானே இருந்துருக்கான். அது நீங்க வேட்டியை துவைச்சதுக்கு என்ன சொன்னீங்க? கொஞ்சம் அசந்து மறந்துட்டா உமாவே எல்லா துணியும் துவைச்சிடுவான்னு சொன்னேன். அதான். அப்படி அங்க எடுத்து போட்டு செய்ய என் கூட யார் இருக்காங்க? என் புள்ள ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறான். அது மகேஷுக்கும் தெரியும். அந்த பொண்ணு மருமகளா வந்தா எனக்கும் என் பிள்ளைக்குமே ஆகாம போயிடும். அதனால உமாவை என் மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, அதுக்கு சிவா சம்மதம் சொல்லணுமே. சம்மதிக்க வைக்கணும். அது உன் பொறுப்பு. நான் முருகன் முன்னாடி பூக்கட்டி போட்டு பார்த்தேன். முருகனோட சம்மதம் கிடைச்சிருச்சு. எனக்கும் உமா மருமகளா வந்தா இது நாள் வரைக்கும் கட்டி காத்த மதிப்பு மரியாதை சொத்து சுகம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும்னு தோணுது. அந்த சௌந்தர்யா பொண்ணுக்கு பொட்டு வைக்க கூட பிடிக்காது. பூஜை ரூமுக்கு கூட செருப்பு காலோட வர்றவப்பா. உமாவை நினைச்ச மனசால அவளை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால உமா கிட்ட பேசி அவ சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டா
அதுக்கப்புறம் நான் சிவா கிட்ட பேசுவேன். கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. இந்த தாயோட சொல்லும் புள்ள மனச கரைக்கும்னு நம்புறேன். மகேஷா, சமயம் பார்த்து உமாவோட பேசி அவ மனசை புரிஞ்சுண்டு எப்படியான இந்த கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வச்சுடுறா. என்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறீங்களா? உமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சா என்னை விட சந்தோஷப்படுறேன் வேற யாருமே இல்லை. என்னப்பா யோசிக்கிற? சமயம் பார்த்து நானே உமா கிட்ட கேட்கிறேம்மா. எனக்கு தேவை அவளோட சம்மதம். ம், வா மகேஷ். என்ன செஞ்சிட்டு இருக்க உமா? பார்த்தா தெரியல, மாலை தொடுக்கிறேன். கோயிலுக்கு மாலை கட்டுற மணிக்காரர் சம்சாரம் பிரசவமா இருக்கா. கூட மாட பூ தொடுத்து மாலை கட்டி கொடுத்து உதவுறேன். ஆஹா, மாலை கட்டுறவனுக்கு பதிலுக்கு என்ன கொடுப்பாங்க? யாரு? மணிக்காரர் சம்சாரமா? ம். பாவம், அவங்க படுற கஷ்டத்துல தான் பங்கு கொடுப்பாங்க. வேற என்ன தர முடியும் அவங்களால? ஏன் நீ கட்டுற மாலையை போட்டுக்க போற முருகன் உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாமே. நான் பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யறது இல்லப்பா. நீ எதிர்பார்க்காம இருக்கலாம், ஆனா மாலை கட்டினதுக்காக பதிலுக்கு உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு முருகன் நினைக்கலாம் இல்லையா? முருகன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா, முருகன் ஒருத்தர் மூலமா சொல்ல வச்சான். என்னன்னு? மாலை கட்டின கைக்கு மோதிரம் போடணும்னா? ம்ஹும். கைக்கு மோதிரம் மட்டும் இல்ல, கழுத்துக்கு மாலையும் கூடவே மாங்கல்யமும் போடணும்னு. உமாவை தன் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு தர முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. உன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசி சம்மதம் சொல்றேன்னு சொன்னேன். யார் கேட்டாங்க? மீனாட்சி அம்மா. உன்னோட தன்னலமில்லாத சேவை அவங்க மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. உன்னை மருமகளை அடையணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. பூவை கட்டி போட்டு முருகன் கிட்ட உத்தரவு கூட வாங்கிட்டாங்க. உன்னோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறோம்மா? என்ன உமா, சிவாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? இப்படி மௌனமா இருந்தா சம்மதம் நினைக்கிறதா இல்ல ஒத்து வராதுன்னு நினைக்கிறதா? ஆ? அப்போ ஆ? அப்படி என்ன? சம்மதம். கூடி சீக்கிரத்துல கல்யாணத்துக்கு கட்டி மேல போட்டிட வேண்டியதுதான்.